தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 90% இன்ஜுரியில் இருக்கணும். எல்லாரும் ஸ்போர்ட் விட்டு வெளியே போயிருக்கணும். அப்படி பார்க்க போனால் நவீன், மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். பார்த்து கொஞ்சம் நல்ல ஷூ வாங்குங்க. நல்ல எக்ஸாம் எழுதுறீங்க, நல்லா படித்து ஒரு 50,000 கட்டி 30,000 கட்டி படித்து நல்ல எக்ஸாம் எழுதுறீங்க, நல்லா பாஸ் ஆகி நல்ல மார்க் வந்துடுறீங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கி ஒரு ஓடக்கூடிய ஒரு ஷூ உங்களுக்கு ஹெல்த்தை நல்ல ஷூ போடலாம். ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஒரு 5,000 10,000 வாங்கலை அப்படின்னா அது உங்களோட ஹெல்த்தை தான் அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு இன்ஜுரி ஆகும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடாம கொஞ்சம் ரேட்டு கம்மியானாலும் பரவாயில்ல வாங்கி கொடுங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சதுக்கு வேஸ்ட் ஆயிரும். சரியா? ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஷூ வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஷூ வாங்கினா நல்லா பட்ஜெட்டாக பாருங்கள். ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் வாங்குங்க. ஒரிஜினல் வாங்கணும் அப்படின்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஃபஸ்ட் காப்பி போட்டு வாங்கணும் இன்ஜுரி. அப்படி இன்ஜுரி ஆகும்னு நினச்சா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 90% இன்ஜுரியில் இருக்கணும். எல்லாரும் ஸ்போர்ட் விட்டு வெளியே போயிருக்கணும். அப்படி பார்க்க போனால் சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் கண்டினியூஸ் அண்ட் 3 செட்டு 500 மீட்டர் ஓட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ முடிச்சு இன்றைக்கி நிறைய முடிச்சுக்கிறேன். ஸோ நல்ல ஷூ வேணும் அப்படின்னா ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் வாங்குங்க. இப்போ ஃபஸ்ட் காப்பி வேணும்னா நல்லா ஸ்டாண்டர்டாக யார் கொடுக்காங்களோ அவங்கள பார்த்து இது பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க. ஏமாந்துறது மீன்ஸ் காசை போட்டு விட்டு அவன் போட்டே விட மாட்டான் உங்களுக்கு ஷூ, இல்லைனா பழைய ஷூவை போட்டு விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட ஏமாந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.